இங்கு தற்காலிகமாக யாழ்ப்பாணத்தில் இயங்கிய ஒற்றுக்குழுக்களின் உதவியுடனும் இந்த சிவகுமாரனுடைய சிலை உடைக்கப்பட்டு அது மூலமும் உடைத்தவர்களே கட்டிவிட்டு இன்றைய தினம் அதற்கு உரிமை கொண்டாடி காலை வேளை 9:30க்கு இந்த இடத்திலே தேசிய நினைவேந்தலை ஒற்றுக்குழு நினைவேந்தலாக உருவாக்கி இந்த நிகழ்வினை முடித்து சென்றிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய இந்த பொய் நாடகம் எந்த காலத்திலும் அரங்கேறாது. உங்களுக்கு தெரியும், இங்கே அமைக்கப்பட்ட சிலை கூட பல தடவைகள் ராணுவத்தினராலும் அதே நேரத்திலே தேச துரோக செயற்பாடுகளில் ராணுவத்தினருடன் இணைந்து செயற்பட்டவர்களாலும் உடைத்து நொறுக்கப்பட்டது. அவ்வாறு உடைத்து நொறுக்கப்பட்ட சிலைகளில் ஒரு ஆதாரம் தான் அங்கே இருக்கின்றது. அந்த சிலை அந்த இடத்திலே மண்ணிலே புதைந்த நிலையிலே காணப்பட்ட நிலைமையிலே நாங்கள் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை பொறுப்படுத்திருந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதனை எடுத்து நான் இணையோருமாக இணைந்து இதிலே நாங்கள் பிரதிஷ்டை செய்தோம். உண்மையிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை இந்த இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் ஏன் இடம்பெறுகின்றன? எங்களுடைய வரலாறு அளிக்கப்படுகின்றது, எங்களுடைய போராட்டத்தின் தியாகங்கள் மூடி மறைக்கப்படுகின்றது. அந்த போராட்டத்திலே தியாகங்களை செய்த போராளிகள் வாயை மூடி மௌனிகளாக இருங்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், எங்களுடைய மக்களுடைய உணர்வு பூர்வமான அரசியல் அபிலாஷைகள் தொடர்ந்து நீடித்திருக்க கூடாது இந்த நாட்டிலே என்ற அடிப்படையில் தான். சிவகுமாரா, உன் தியாகம் சினம் கொள்ளட்டும், மக்கள் சிந்திக்கட்டும். உன் தாகம் தனியும் தமிழர் தேசம் விடியும். உன் தாகம் தனியும் தமிழர் தேசம் விடியும்.